Welcome to Splendid Leading. Good morning to all. Today we have a discussion on Group 2 main examination. Group 2 main examination is called Civil Services main examination in state government. இந்த தேர்வு தரம் உயர்ந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். எந்த அளவுக்கு தரம் உயர்ந்திருக்கு, எந்த அளவுக்கு இந்த எக்ஸாமை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது அல்லது நல்லா எழுதுறது அப்படிங்கிற விஷயத்த கொஸ்டின் அந்த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கொடுத்த அவங்க அனுப்பின மாடல் கொஸ்டின் பேப்பர் நம்ம எல்லாருக்குமே கொடுத்துருக்குறாங்க. அந்த மாடல் கொஸ்டின் பேப்பருக்குரிய ஆன்சரை வச்சு நம்ம டிஸ்கஷன் ரைட்டிங் பேட்டர்ன் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஜென்ரல் ஸ்டடீஸு இது இந்த குரூப் 2 மெயின் எக்ஸாமினேஷன் 300 மார்க்குரியது. 3 hours எழுதுகிறோம். இந்த எக்ஸாம் பார்ட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு யூனிட் பார்ட் 1 பார்ப்போம். அது 50 மார்க்கு 50 வேர்ட்ஸுக்குள்ளே எழுதணும் அப்படிங்கிறது தான். 50 வேர்ட்ஸுக்கு அதிகமாக எழுத தேவையில்லை, 50 வேர்ட்ஸுக்கு குறைவாக கூட எழுதலாம். அதிகமாக எழுதுனீங்கன்னா ஒன்றும் தப்பு கிடையாது, பட் நம்ம டயத்தை அது கன்சியூம் பண்ணிடும். 6 மார்க்ஸ் அந்த இது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அதோடைய அப்ளிகேஷன் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். நம்ம அந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படிங்கிறது இன்ஃப்ராரெட் அப்சர்வேட்டரி. அதோடைய பர்பஸ் என்னென்னா டு ஃபைண்ட் த ஃபஸ்ட் கேலக்ஸிஸ் அண்ட் ஃபார்ம்டு இன் த ஏர்லி யூனிவர்ஸ் அண்ட் டு see the stars forming the planetary systems. அதாவது பிரபஞ்சம் தோன்றின காலம், பிரபஞ்சம்னா வேர்ல்டு, அது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த பிரபஞ்சம் இந்த யூனிவர்ஸ் தோன்றின காலகட்டத்தில் விண்மீன்கள் எப்படி உருவாகுச்சு, அந்த அறிவு இந்த கொஸ்டின் இதோடைய நோக்கம் என்னென்னா the students or candidates are capable to update the contemporary changes in science and technology, contemporary changes which is applicable to the daily life. இதுதான் இந்த கொஸ்டினுடைய ரேஷனாலிட்டி. ஒரு அது அறிவுபூர்வமாக இந்த கொஸ்டின் எதுக்கு கேட்டிருக்காங்கன்னா கான்டெம்பரரி சேஞ்சஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காரா அப்படிங்கிறக்காண்டி தான். நட்சத்திரங்களை ஸ்டடி பண்ணுறது மூலமாக அஸ்ட்ரானமிக்கல் ரிசர்ச், அது ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நீங்கள் எழுதலாம். அஸ்ட்ரானமிக்கல் ரிசர்ச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த விண்மீன் கேலக்ஸின்னு சொல்கிறோம்ல, விண்மீன் திரள்களை கண்டறிவது, அதோடைய ஸ்ட்ரக்சரல் ஃபார்மேஷன், அதோடைய பெனிஃபிட்ஸு. ஏன்னா அந்த பிரபஞ்சம் தோன்றுனதை வச்சு தான் நம்ம நிறைய டெசிஷன் எடுக்க முடியும். பிளாக் ஹோல் தியரி ஆகட்டும், எல்லாமே அதே மாதிரி தான். பார்ட்டிகிள்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணி ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறது தான் அந்த கொஸ்டின். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு சீட்ஸ். இது யூஸ்வலாக இது யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் உள்ள கொஸ்டின்ஸ் தான். ஆனால் அதில் அட்வான்டேஜஸ்னு கேட்காம வேறு மாதிரி கேட்பாங்க. இதில் டைரெக்டாக அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக கன்வென்ஷனலாக இருக்கக்கூடிய அந்த ஜெனட்டிக் சீடு எப்படி இருக்கும்னா, கிராசிங் ஸ்பீசஸ் ஆஃப் த சேம் ஜீனஸ் டு ப்ரொவைட் த ஆஃப் ஸ்ப்ரிங் வித் தி டிசைர்டு ட்ரைட்ஸ் ஆஃப் போத் பேரண்ட்ஸ். கன்வென்ஷனலாக ஒரே இனத்தைச் சேர்ந்த இனங்களை கடந்து இரு பெற்றோரின் விருப்பமான பண்புகளுடன் சந்ததியினருக்கு வழங்குவது உருவாக்குது. ஆனால் அந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடுங்கிறது ஒரே மாதிரியான குணாதிசயங்கள், குணங்கள் அல்லது அம்சங்களை கொண்ட விலங்குகள் அல்லது தாவரங்களின் குழு போன்ற பொருட்களின் ஒரு மாற்றம் அல்லது பகுப்பு. இதுதான் அந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு seed. Genetically modified, that is conventional plant breeding involves crossing species of the same genus to provide the offspring. offspringனா ஒரு குழந்தை அல்லது ஒரு உயிரினம், நெக்ஸ்ட் நியூ உயிர், with the desired traits of both parents. But the genus is a class of the items such as the group of animals or plants with similar traits and qualities. இதுதான் அதோடைய மெயினானது.
இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு சீட்ஸோடைய அட்வான்டேஜஸ் என்ன? மோர் நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு. ஒரு பொருளை தயாரிக்கிறாங்கன்னா அதோடைய நோக்கம் என்னென்னா, அது மனித இனத்துக்கு எப்படி அப்ளை ஆகுது, பயன்படுது, சொசைட்டியை எப்படி அப்ளிகபிள் ஆகுது, இது சேஞ்சஸ் என்ன கொடுக்குது, நேஷ்னல் க்ரௌத்துக்கு ஏதாவது இருக்கா, பாசிபிலிட்டிஸ் இருக்கா க்ரௌத்து, இந்த இன்டகிரேட்டட் பெனிஃபிட்ஸ் தான் அதில் ரொம்ப முக்கியமானது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு சீட்ஸ் மூலமாக டேஸ்டியர் ஃபுட்டு, நல்ல சுவையான உணவுகள் கிடைக்கும், மோர் நியூட்ரிஷன், ஃபுட் செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணும், டிசீஸ் கண்ட்ரோல் பண்ணும், ட்ராக்ட் ரெசிஸ்டண்ட், அதாவது வறட்சிக்கு எதிரான ஒரு பிளான்ட்டாக வந்து அது வளரும். இதுக்கு வந்து மினிமம் ரிசோர்ஸ் இருந்துச்சுனாலே இது வந்து அந்த செடி வந்து க்ரோ ஆகும். பெஸ்டிசைட்ஸு, ஃபங்கிசைடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம், கெமிக்கல் கலக்கிறது, இதுக்கெல்லாம் கம்மியாக யூஸ் பண்ணாலே போதும். க்ரீன் ரெவல்யூஷனுடைய நெகட்டிவ் இம்பேக்ட்டுங்கிறத நம்ம ஸ்டடி பண்ணும்போது என்ன ஃபீல் பண்ண வரோம்னா, அது வந்து நிலத்தை வந்து டீக்ரேட் பண்ணிடுச்சு. ஏன்னா கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் அதிகமாக. ஆனால் அந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு சீடு யூஸ் பண்ணோம்னா அந்த கெமிக்கல் குறைவான உள்ள ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணால் கூட அது வளரும். தண்ணி இல்லாமலும் வளரும், அது எல்லா காலத்துலேயும் வளரும். ஃபாஸ்டர் க்ரோயிங் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். இதுதான் வந்து இதில் ரொம்ப முக்கியமான தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு சீட்ஸ். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு சீட்ஸோடைய டிமெரிட்ஸ் என்னங்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். ஜிஎம் கிராப்ஸ் டிஸ்ரப்ட் த நேச்சுரல் ப்ராசஸ் ஆஃப் ஜீன் ஃப்ளோ. அதாவது ஒரு இயற்கைக்கு எதிரான விஷயங்கள் எல்லாமே வந்து ஆபத்து தான் உருவாக்கும். இயற்கையாக உள்ள சீடை காட்டிலும் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடுங்கிறது ஒரு ஜீனையே மாற்றி மிக்ஸ் பண்ணி வந்து உருவாக்கக்கூடியதான் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு சீட். அப்போ அது வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸை அஃபெக்ட் பண்ணுது. இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஒரு மல்டி ஆர்கானிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அஃபெக்ட் ஆகி சிங்கிள் ஆர்கானிசம் நல்ல குவாலிட்டியான ஒரு ப்ராடக்டை தான் உருவாக்கணும்னு நம்ம நோக்கத்தினால we are focusing only the particular or specific organism only and ignoring other all types of organism. ஒரு குறிப்பிட்ட ஆர்கானிசத்தை ஃபோக்கஸ் பண்ணுவோம், மற்ற எல்லா ஆர்கானிசத்தையும் நம்ம இக்னோர் பண்ணிடுவோம். அது வந்து எகெயின்ஸ்ட் நேச்சுரல் செலெக்ஷன், இயற்கைக்கு எதிரான ஒரு ப்ராக்டிஸ் அது. இட் என்டேஞ்சர்ஸ் ஃபார்மர்ஸ் அண்ட் ட்ரேட், ப்ரொமோட்டிங் த ட்ரேட் அலாங் வித் தி என்விரான்மெண்ட். ஃபார்மர்ஸை வந்து குறைக்க ஆரம்பிச்சிடும். ஃபார்மர்ஸு ஓடி போயிடுவாங்க. ஏன்னா உற்பத்தி பண்ண முடியாது, பிஸ்னஸ்காரங்களுக்கு முன்னாடி நம்ம போட்டி போட முடியுமான்னு. ட்ரேடு வந்து பிஸ்னஸ் ஆயிரும், அது என்விரான்மெண்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு வந்து க்ரோ ஆயிரும். இட் இஸ் மோர் இன்க்ளைன்டு டுவர்ட்ஸ் மார்க்கெட்டைசேஷன் ஆஃப் ஃபார்மிங். மார்க்கெட்டைசேஷன், நம்ம வந்து கமர்ஷியலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் கேள்விப்பட்டிருப்போம். அப்படின்னா என்னென்னா வணிகமயமாக்கப்படும் கல்வி. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்கும்போது ஒரு சிஸ்டம் இருந்துச்சு, ப்ரைவேட் ஸ்கூல் இருக்கும்போது ஒரு இன்இக்வாலிட்டி இன்க்ரீஸ் ஆனது விசிபிள். அதே சேம் கான்செப்ட் தான் இங்கேயும். மார்க்கெட்டைசேஷன் ஆஃப் ஃபார்மிங்னா விவசாயம் வந்து வணிகமயமாகுச்சுன்னா உண்மையான உழவர்களுடைய உழைப்பு வந்து நமக்கு கிடைக்காது. அவங்க வந்து உண்மையான பொருள்களும் கிடைக்காது. இயற்கையான அந்த இயற்கை விவசாயத்துக்குரிய சாரமே நம்ம அடிபட்டு போயிடும். அது ரொம்ப மனித குலத்துக்கே ரொம்ப ஆபத்தாக முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெஃபிசிட் ஃபினான்சிங். இது பொட்டன்ஷியல் கொஸ்டின், எக்கனாமிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். டெஃபிசிட் அப்படின்னாலே என்னென்னா பற்றாக்குறை. ஃபினான்சிங்னா வந்து பணம் வந்து ஒரு விஷயத்துக்கு கொடுக்கறது அல்லது எடுக்கிறது. அப்போ பணம் பற்றாக்குறை ஏற்படக்கூடிய காலத்தில் யார் நமக்கு உதவி செய்ய முடியும்னா ஆர்பிஐ. அதுதான் இந்தியாவுடைய சென்ட்ரல் பேங்கு, பேங்கர்ஸ் பேங்க்குன்னு அதை தான் நம்ம சொல்லுவோம். இந்தியாவுக்கே கடன் கொடுக்கக்கூடிய ஒரு பேங்க் அது. வேர்ல்டு பேங்க்லேருந்து நம்ம கடன் வாங்கினாலும் டெய்லி ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து எல்லாத்துக்குமே நம்ம வந்து வேர்ல்டு பேங்க் உதவியை நாடிக்கிட்டு இருக்க முடியாது. அதனால் இந்தியாவுடைய பேங்கர்ஸ் பேங்க்கிட்ட இருந்தால் நம்ம எல்லாமே ரிசீவ் பண்ணுறோம். அப்போ டெஃபிசிட் ஃபினான்சிங், அந்த பணப்பற்றாக்குறையை சரி பண்ணுறது ஆர்பிஐ தான். த கவர்மெண்ட் கேன் ஃபினான்ஸ் த ஃபிஸ்கல் டெஃபிசிட் பை பாரோயிங், கடன் வாங்குறது ஃப்ரம் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேவா? கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பேசிஸில், செக்யூரிட்டிஸ்னால் அந்த பத்திரங்கள், அந்த பத்திரங்களை வச்சு நம்ம வாங்குறது தான் பணப்பத்திரம்னு சொல்கிறோம், கடன் பத்திரம் அப்படின்னு சொல்கிறோம், செக்யூரிட்டிஸ். இப்போ எல்லாமே கேஷாக வாங்கன்னு அவசியம் இல்லை, டாக்குமெண்ட்ஸாக இருக்கும் அந்த ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ். டெஃபிசிட் ஃபினான்சிங் இஸ் எ ப்ராக்டிஸ் இன் விச் கவர்மெண்ட் ஸ்பெண்ட்ஸ் மணி, மோர் மணி தேன் இட் ரிசீவ்ஸ் ஆஸ் ரெவன்யூ. ரெவன்யூ அப்படிங்கிறது வந்து ஒரு நாட்டுக்குரிய வருமானம். அந்த ரெவன்யூ வந்து அளவு கம்மியாக இருக்கிறதுனால நிறையா மணி வந்து ரிசர்வ் பேங்க்கிட்ட இருந்து வாங்குகிறோம்.
அது வந்து பணமாக வாங்கலாம், செக்யூரிட்டிஸாக வாங்கலாம். த டிஃபரன்ஸ் பீயிங் மேடு பை borrowing ஆர் மின்டிங் நியூ ஃபண்ட்ஸ். பணத்தையே தயாரிக்கிறது, ஆர்பிஐ கண்ட்ரோல் இல்லாமல், அவங்க டைரக்ஷன் இல்லாமல் அதை நம்ம தயாரிக்க முடியாது. டெஃபிசிட் ஃபினான்சிங் மீன்ஸ் ஃபில்லிங் த கேப் பிட்வீன் த கவர்மெண்ட் ரெவன்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ மெயின்ஸில் எப்படி நீங்கள் எழுதலாம், டெஃபிசிட் ஃபினான்சிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் சால்விங் த ப்ராப்ளம் அரைஸ்டு பிட்வீன் த கவர்மெண்ட் ரெவன்யூ அண்ட் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் with compatible manner and solving the incompatibility between the continuous process of revenue and expenditure. கலெக்ஷனுக்கும் ஏர்னிங்க்கும் ஸ்பெண்டிங்க்கும் நம்ம வந்து டிஃபரன்ஸை சால்வ் பண்ணுறது தான் வந்து இந்த டெஃபிசிட் ஃபினான்சிங். பாரோயிங் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் சென்ட்ரல் பேங்க் ஆர் பப்ளிக் ரிசோர்ஸஸ். டெஃபிசிட் ஃபினான்சிங் is done so that overall government expenditures matches with overall government income. ரெண்டும் மேட்சாக இருக்கும். அப்போ இதோடைய அட்வான்டேஜஸ் என்ன, எஃபெக்டிவ் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டு, ப்ராப்ளம் சால்விங்கு, ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டைம்லி ரெக்யூர்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் ஆஃப் த கவர்மெண்ட்டு. நெக்ஸ்ட் என்னது, ஆப்ரேஷன்ஸ், சக்ஸஸ்ஃபுல் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஃபங்க்ஷனரிஸ். டிமெரிட்ஸ் என்னது, it creates the new form of financial mismanagement culture, always seeking the help from the central government or central banks despite overcoming the financial problems faced by in previous years. It promotes more inequality based income generation and revenue acquisition, and it affects the market potentiality of the prevailing market scenario of the country. இதெல்லாம் வந்து இதோடைய டெஃபிசிட் ஃபினான்சிங்கோடைய டிமெரிட்ஸாக நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு என்ன கொஸ்டின் சயின்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க, த பிரின்சிபிள் ஆஃப் அரோரா போரியலிஸ். அரோரா போரியலிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நானோ டெக்னாலஜி அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அரோராஸ் அப்படிங்கிறது வந்து வடக்கு மற்றும் தென் துருவங்களுக்கு அருகில் இது ஒரு காட்சி, இது தோணும். இந்த காட்சியிலேருந்து நம்ம என்ன தெரியும்னா, ஸ்பெக்டகுலர் வியூஸ் ஃப்ரம் தி கிரவுண்ட் அண்ட் ஆல்சோ கேப்சர் தி இமேஜினேஷன்ஸ் ஆஃப் சயின்டிஸ்ட் ஹூ ஸ்டடி த இன்கமிங் ஆஃப் எனர்ஜி அண்ட் பார்ட்டிகிள்ஸ் ஃப்ரம் தி சன். இது என்ன மாதிரி கொஸ்டின்னா, அந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் மாதிரி இது ஒரு கொஸ்டின். சயின்டிஸ்ட் வந்து எனர்ஜியையும் பார்ட்டிகிள்ஸும் சன்னிலிருந்து ரிலீஸ் ஆகிறத ஸ்டடி பண்ணுறதுக்குரிய ஒரு மெத்தட் தான் இது. அதாவது தரையில் இருந்து கண்கவர் காட்சிகளை வழங்குவதோடு சூரியனிடமிருந்து உள்வரும் ஆற்றல் மற்றும் துகள்களை படிக்கும் விஞ்ஞானிகளுக்கு ஒரு நல் வாய்ப்பை உருவாக்குறதா இதோடைய வேலை. ஸோ இது ஒரு பேசிக் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு ஜீன் ஹாப்ளோ குரூப்ஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது வந்து ஜெனட்டிக் அனாலிசிஸ். ஜீனை பற்றி ஸ்டடி பண்ணுறது, அனாலிஸ் பண்ணுறது. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஸ்டடியிங் ஜெனட்டிக் இன்ஜினியரிங், ஜீன் பேஸ்டு ரிசர்ச், பயோடெக்னாலஜிக்கல் ரிசர்ச், அட்வான்ஸ்டு பயோடெக்னாலஜி. வாட் இஸ் த ரீசன்ஸ்? டு ஃபைண்டிங் த சொல்யூஷன்ஸ், டு சால்வ் த ப்ராப்ளம்ஸ், டு சால்வ் த different types of diseases affected and faced by the human beings, to predict the future potential arise of the diseases in the form of pandemic or vulnerable diseases killing the gene conditions of the human being, and to find out the alternative solutions and enhancing the prospects of medical availability, medical facilities, research, solutions, medicinal values எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு to create the healthy people. அதுதான் அல்டிமேட் எய்ம். ஸோ வந்து ஜீன் ஹாப்ளோ குரூப்ஸ் வித் ஜெனட்டிக் அனாலிசிஸ். ஹாப்ளோ டைப் அப்படிங்கிறது வந்து குரூப் ஆஃப் ஜீன்ஸ் வித்தின் அன் ஆர்கானிசம் தட் வாஸ் இன்ஹெரிட்டட் டுகெதர் ஃப்ரம் ஏ சிங்கிள் பேரண்ட். அதாவது ஒரு உயிரினத்தில் உள்ள மரபணுக்களின் குழுவாகும். இது பெற்றோரிடமிருந்து ஒன்றாக பெறப்பட்டது. இன்ஹெரிட்டட் அப்படின்னாலே மீனிங் என்னென்னா டிரைவ்டு ஃப்ரம் த
பேரண்ட்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ் லா அப்படின்னா வந்து சொத்துரிமை, அந்த வாரிசுரிமை. அப்போ ஹேப்ளோடைப் அப்படிங்கிறது வந்து குரூப் ஆஃப் ஜீன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் எழுதிடணும் ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து வித்தின் அன் ஆர்கானிசம் டூ இன்ஹெரிட்டட் டுகெதர் ஃப்ரம் ஏ சிங்கிள் பேரண்ட். அப்போ சிங்கிள் பேரண்ட்டை இருந்து அந்த வேல்யூஸை வந்து நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்கு பேர் ஹேப்ளோடைப் அப்படிங்கிறது மீனிங். நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அனாலிஸ் த ரீசன்ஸ் பிஹைண்ட் த இன்க்ரீஸ் இன் சைக்ளோன் இன்டென்சிட்டி இன் அரேபியன் சி. அரேபியன் சியுடைய அந்த சைக்ளோன் இன்டென்சிட்டி என்ன காரணம்? we are very familiar with the global warming. Global warming is affected so many problems. Earth conditions changing, increasing the temperature, increasing the ocean temperature at a very faster rate in the Arabian Sea. It is observed day by day. Most of the issues are affected with the fast changing global environment, and increasing the temperature compared to the Bay of Bengal is one of the major parameters. So the scientists predicted that to find out the solutions. As a result, the models are projecting an increase in the frequency of the cyclones in the Arabian Sea. So in this way, the scientists and the experts and domain research people find out the solutions and understanding the variations from the previous years. Comparative studies. இதுதான் இதோடைய ரொம்ப முக்கியமான நோக்கம். புவி வெப்பமடைதல் சூழ்நிலையில் வங்காள விரிகுடாவுடன் ஒப்பிடுகையில் அரபிக் கடலில் கடல் வெப்பநிலை வேகமாக அதிகரிப்பது முக்கிய அளவீடுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இதன் விளைவாக அரபிக்கடல் சூறாவளிகளின் அதிர்வெண் அதிகரிப்பதாக மாதிரிகள் கணிக்கின்றன. அதுதான் வந்து அந்த ரிசர்ச்சுடைய ஃபைண்டிங்ஸ். அப்போ வந்து இதுக்கு ரீசன் என்ன? குளோபல் வார்மிங் எஃபெக்டை வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கிற வேண்டியதான். சைக்ளோன் இன்டென்சிட்டி இன் அரேபியன் சி. நெக்ஸ்ட்டு மலேரியா வேக்சினை பற்றி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. RTS AS01 RTS is a vaccine that acts against Plasmodium falciparum, that is the deadliest malaria parasite globally and the most prevalent in Africa. உலகம் ஃபுல்லாக இருந்தாலும் ஆஃப்ரிக்காவில் இந்த மலேரியா வந்து ரொம்ப அதிகமான டிசீஸ். COVID-19க்கு முன்னாடி டெங்கு மலேரியா இதுதான் டெட்லியஸ்ட் டிசீசஸாக இருந்துச்சு. இன்னும் அது டெட்லியஸ்ட்டாக தான் இருக்குது. கோவிட் கூட ரெடியூஸ் ஆகிட்டு இருக்கு, ஆனால் மலேரியா இன்னும் நிறையா இருந்துக்கிட்டு தான் இருக்குது எல்லா இடங்கள்லையுமே. த வேக்சின் சிக்னிஃபிகண்ட்லி ரெடியூசஸ் த மலேரியா அண்ட் லைஃப் த்ரெட்டனிங் சிவியர் மலேரியா இன் சில்ட்ரன். மலேரியா யார் அஃபெக்ட் பண்ணால் மெயினாக சில்ட்ரனை தான் அஃபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். எக்ஸ்பிளைன் த பிளாக் ஸ்பாட் ஆஃப் சன், இட்ஸ் இம்ப்ளிகேஷன் இன் கம்யூனிகேஷன் சிஸ்டம். இது வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கேட்டிருக்காங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. Sunspots are areas that appear dark on the surface of the sun. Sunspot அப்படிங்கிறது இது எல்லாமே ரிசர்ச் பர்பஸ் தான். சர்ஃபேஸ் ஏரியாவில் வந்து இது தெரியுது, சன்னோட சர்ஃபேஸில் வந்து தெரியுது. They appear dark because they are cooler than other parts of the sun's surface. இது வந்து டார்க் கலராக தெரிகிறதுக்கு காரணம் என்னென்னா, அது வந்து ரொம்ப கூலாக இருக்குது கம்பேர் வித் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த சன் சர்ஃபேஸ். Solar flares are a sudden explosion of energy caused by tangling, crossing or reorganizing of magnetic field lines near sunspots. Solar flares அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸ்ப்ளோஷன், சடனாக ஏற்படக்கூடிய எக்ஸ்ப்ளோஷன். அதோட எனர்ஜி டிஸ்பிளேஸ் ஆகும்போது அது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து ரீஆர்கனைஸ் பண்ணுது. எந்த இடத்துலனா சன்ஸ்பாட். The surface of the sun is very busy place. சூரிய புள்ளிகள் என்பது சூரியனின் மேற்பரப்பில் கருமையாக தோன்றும் பகுதிகள். இவை சூரியனின் மேற்பகுதிகள் மற்ற பகுதிகளை விட குளிர்ச்சியாக இருப்பதால் அவை கருமையாக தோன்றுகின்றன. அதுதான் கொஸ்டின்.
இது வந்து எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸ். இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் உள்ள கொஸ்டின் தான். பட் இது டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 2ல் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் மாடலில். அப்போ இது மாதிரி இண்டெக்ஸ், பாவர்ட்டி இண்டெக்ஸோ, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸு, டிரான்ஸ்பரன்சி, கரப்ஷன் இண்டெக்ஸு, இது மாதிரி நிறைய இண்டெக்ஸஸ்லாம் இருக்குது இந்த ப்ரிப்பரேஷன் எக்ஸாமில். அப்போ வந்து அந்த மாதிரி இண்டெக்ஸஸ்லாம் நம்ம ஜென்ரலாக பார்த்துக்கிட்டே வரும். எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸ், இது மீனிங் அதாவது மீனிங் தெரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் எழுதிடலாம். அப்போ இது ஃபஸ்ட்டு எழுத வேண்டியது நீங்கள் வந்து இது நிதி ஆயோக் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு ரிப்போர்ட், இண்டெக்ஸ், ஒரு குறியீடு. எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ், ஏற்றுமதியை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு குறிவீடு அல்லது அளவீடு. டு ஐடென்டிஃபை த சேலஞ்சஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் and enhance the effectiveness of government policies and encourage the facilitative regulatory framework for export. சாதக பாதகங்களை ஆராய்ந்து அரசு உடைய நலத்திட்டங்கள், ஏற்றுமதி திட்டங்களை ஆராய்ச்சி பண்ணி இது வந்து ஒரு இண்டெக்ஸாக கொடுக்குறாங்க, ரிப்போர்ட்டாக கொடுக்குறாங்க. அதுதான் வந்து எக்ஸ்போர்ட் இண்டெக்ஸ். நெக்ஸ்ட்டு ஹெல்த் இண்டெக்ஸ். ஹெல்த் இண்டெக்ஸ் வந்து நீங்கள் இதை படித்து தான் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஹெல்த் சம்மந்தப்பட்ட ஒரு குறியீடு. இஸ் எ நியூ டூல் விச் மெஷர்ஸ் எ ப்ராட் வெரைட்டி ஆஃப் ஹெல்த் அவுட்கம்ஸ் அண்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஓவர் டைம் ஃபார் டிஃப்ரெண்ட் ஜியாகிரபிக்கல் ஏரியா. டிஃப்ரெண்ட் ஜியாகிரபியா, இந்தியாவே ஒரு டிஃப்ரெண்ட் ஜியாகிரபி ஏரியா தான். The culture from North India is entirely different from South, West, East. So identifying the health factors, health indicators, prevalence of diseases and the solutions, available methods for curtailing the diseases prevailed or affected by the particular region. இது வந்து health index. Next வந்து explain any two research institutes of national importance of Tamil Nadu. நேஷ்னல் ரிசர்ச் சென்டர் ஃபார் பனானா திருச்சியில் இருக்குது. அதுக்கடுத்து சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடியில் இருக்குது. இது தவிர வந்து நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ், ஜியாகிரபிக்கல் இண்டிகேட்டர்ஸ், இது வந்து சென்னையில் இருக்குது. நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஜியாகிரபிக்கல் இண்டிகேட்டர்ஸ். இந்த 3 இன்ஸ்டியூட்டு நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் இந்தியா இன் சால்விங் த வேர்ல்டு ஹங்கர். உலக வறுமையை ஒழிக்க முடியுமா, பசியை ஒழிக்க முடியுமானா ஒழிக்க முடியாது. ஃபஸ்ட்டு இதை வந்து நீங்கள் எந்த இன்டர்நெட்டில் தேடினாலும் இதுக்கு விடை கிடைக்காது. இப்போ நானே இதை நிறைய சர்ச் பண்ணேன், விடை கிடைக்கல. பட் யூ ஹாவ் டு திங்க் இந்தியா இஸ் எ கண்ட்ரி. வி ஆர் த வேர்ல்டு ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் வீட், largest producer of paddy, and one of the country we are very branded with the agriculture based country. Agriculture is a backbone of the nation. We are supporting all countries in the form of exporting the food resources. After the introduction of the green revolution in India, we are substantially increased our food resources, substantially increased in our food resources with different varieties of food grains we are produced and exported. The rate and ratio are increasing every year due to the substantial better conditions of agricultural productivity. அப்போ இந்த அடிப்படையில் நம்ம நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும்போது நம்மளால் வந்து நிறைய கண்ட்ரிகளுக்கு உதவி செய்ய முடியும். நம்ம ஏஷியாவில் நம்ம ஒரு ஒன் ஆஃப் த பிக் பிரதர் அப்பார்ட் ஃப்ரம் சைனா. இந்தியா வந்து ஒரு பிக் பிரதர். எல்லா நாடுகளுக்கும் நம்ம நிறையா உதவி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். இன்றைக்கி கோவிட்டே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, உலக பொறுப்புகள் இந்தியானா ஒரு கெத்து தான். உலக நாடுகளில் பல நாடுகளுக்கு நம்ம ஊசி தான், வேக்சின் தான் போட்டிருக்காங்க. இப்போ அவ்வளோ தூரம் நம்ம வந்து ஒரு மருந்தை கொடுக்கும்போது ஒரு உணவை கொடுக்க மாட்டோமா? அதனால் வந்து நம்ம ஹங்கர் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அனைத்து பாசிபிலிட்டிஸும் நம்ம இந்தியாவில் இருக்குது. அது இந்தியா மட்டும் நீங்கள் எழுதக்கூடாது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனு, வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம், யுனைடெட் நேஷன் ஃபுட் ப்ரோக்ராமோடு நம்ம வந்து ஜாயின் பண்ணி இதை பண்ணுறோம். 8 மில்லியன் பீப்புள் வந்து ஹங்கரியில் இருக்கிறாங்க உலகத்தில். அப்போ அதோட ரேஷியோ பாருங்கள், 10 பேருக்கு ஒருத்தரை வந்து பட்டினியாக தான் கிடக்கிறாரு நம்ம வேர்ல்டில். நேஷ்னல் ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம் இது வந்து இந்தியா லெவலில் நான் எழுதியிருக்கிறேன். பட் நிறைய ஃபுட் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஸ்கீம் எப்படி கொண்டு வரோம்னா, நம்ம வல்னரபிள் கண்ட்ரிஸ், அதாவது வீக்கர் கண்ட்ரீஸ்க்கு நம்ம எப்போவுமே
பாகிஸ்தானுக்கு நம்ம கொடுக்குறோம், ஆப்கானிஸ்தானுக்கு நம்ம அந்த வார் அஃபெக்டட் சில்ட்ரனுக்கு நம்ம படிப்புக்குரிய டிவைஸ் கொடுக்குறோம், சாப்பாடு கொடுக்குறோம், பிஸ்கட் கொடுக்குறோம், ஸ்ரீலங்காவில் உணவு பொட்டலங்கள் நம்ம வழங்கினோம், எல்லாமே நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால் வந்து நம்ம இந்தியா பண்ணுறதை நீங்கள் எழுதினாலே அது ஆன்சர் வந்து. பட் இந்தியா லெவலில் என்னென்ன இருக்குது, ஸ்வர்ண ஜெயந்தி, இப்போ ஸ்வரோஜ்கர் யோஜனா இருக்குது, சம்பூர்ணா கிராமின் ரோஜ்கர் யோஜனா இருக்குது, ரூரல் ஹவுசிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷனாக மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்துட்டோம்னா அவனே மீன் சாப்பிட்டுக்குருவான். டெய்லி அவனுக்கு மீனை நம்மளே பிடிச்சி அல்லது சுட்டு கொடுக்க தேவையில்லை, கற்றுக் கொடுத்தோம்னா அவனே சுட்டுக்குருவான். அது மாதிரி நம்ம சப்ஸ்டான்ஷியேட் பண்ணி எழுதலாம். பிரைம் மினிஸ்டர் ரோஜ்கர் யோஜனா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு இட் டிரான்ஸ்ஃபார்ம்டு இட் செல்ஃப் ஃப்ரம் த ஃபுட் டெஃபிசிட் டு ஃபுட் சர்ப்ளஸ். ஃபுட் டெஃபிசிட்னா உணவு பற்றாக்குறை, ஃபுட் சர்ப்ளஸ் அப்படின்னா உணவு வந்து போதிய கையிருப்புக்கு மேலே இருக்கிறதா உணவு சர்ப்ளஸ், ஃபுட் சர்ப்ளஸ். We are achieved the surplus food production during the mid-1960s. After the introduction of Green Revolution in the mid-1960s, we are gradually increased the food productivity and the diversification of agricultural resources. So, after 1991, the introduction of LPG, liberalization, privatization and globalization, India receives the great way of developing the Indian economic conditions with the connectivity of the world countries. So it creates the vast pool of opportunities to enhance the helping hand in extension with the countries of the world. எல்லா நாடுகளோட நம்ம கனெக்டடாக இருக்கிறோம். அதனால் வந்து அந்த ஃபுட் சர்ப்ளஸை வந்து நம்ம இப்போவே நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். According to United Nations India, there are nearly 195 million undernourished people in India, which is a quarter of the world's hunger burden. இது நம்ம இந்தியன் கண்டிஷனையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். Also, roughly 43% of children in India are chronically undernourished. Chronicallyனா தொடர்ச்சியாக நம்ம சாப்பாடு இல்லாமையே தான் கிடக்கிறோம் நம்ம. India ranks 68 out of 113 major countries in terms of food security index. ஃபுட் செக்யூரிட்டி இண்டெக்ஸ்னு இப்போ தான் நம்ம பார்த்தோம், எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸ்னு. அது மாதிரி ஃபுட் செக்யூரிட்டி இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது, அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ அதில் நம்ம 68வது இடத்துல இருக்கிறோம். அதுக்கடுத்து சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். அந்த கொஸ்டின் சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் என்ன கான்ஸ்டியூஷனு, அது நம்ம ப்ரிலிமினரி எக்ஸாம்லேயும் நிறையா படிச்சிருப்போம். பிக்கஸ்ட் கான்ஸ்டியூஷன், லார்ஜஸ்ட் கான்ஸ்டியூஷன், வி ஆர் என்ஷூரிங் த ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, உமன் எம்பவர்மெண்ட்டு, டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன், எஜுகேஷன், எல்லாமே கான்ஸ்டியூஷனுடைய சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் தான். வல்னரபிள் செக்ஷனுக்கு நம்ம ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்குறோம், உமனை ப்ரமோட் பண்ணுறோம், ஜஸ்டிஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் எவ்ரி திங். செக்யூலரிசம் வந்து இந்தியனுடைய கான்ஸ்டியூஷன்லேயே முக்கியமானது. தெர் இஸ் நோ ஸ்டேட் ஸ்பான்சர்டு ரிலிஜன், டெமோக்ரஸி, ரிபப்ளிக், ஜாயிண்ட் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் இந்தியாவுடைய சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் தான். எல்லாமே இந்தியன் கான்ஸ்டியூஷனே ஒரு சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் தான். அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. பட் வாட் எவர் இட் மே பி, யூ ஹாவ் டு லிஸ்ட் அவுட் வெரி ப்ராப்பர்லி. அதுதான் இதில் ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட், டெக்ளைன் இன் நேஷ்னல் ஃபெர்டிலிட்டி ரேட் ஸ்டெபிளைசிங் த இந்தியன் பாப்புலேஷன். ஃபெர்டிலிட்டி ரேட்னா என்னது? ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் வந்து ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய அளவு தான், எத்தனை குழந்தைகள் பிறக்கக்கூடிய அந்த விகிதம், அதுதான் வந்து ஃபெர்டிலிட்டி. அது வந்து இந்தியன் பாப்புலேஷனை வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணுமா அப்படிங்கிறது தான் வந்து கொஸ்டின். அதாவது பெண்ணுக்கு ஃபெர்டிலிட்டி ரேட்டு குறையிறதுனால பாப்புலேஷனை ஸ்டெபிளைஸ் பண்ணுமா அப்படிங்கிறத அதில் வந்து உள்ள ரேஷ்னல் கொஸ்டின். இந்த கொஸ்டின் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் எழுத முடியும். So total fertility rate in a specific year is defined as the total number of children that would be born to each woman if she were to live to the end of her child bearing years. அதான் ரொம்ப முக்கியமானது. குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த குறிப்பிட்ட காலகட்டங்கள். And give birth to children in alignment with the prevailing age specific fertility rates. ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் மொத்த கருவுறுதல் விகிதம் ஒரு குறிப்பிட்ட பெண்ணும் தனது குழந்தை பிறக்கும் ஆண்டுகளில் இறுதி வரை வாழ்ந்து நடைமுறையில் உள்ள
குறிப்பிட்ட வயதுக்கு ஏற்ப குழந்தைகளை பெற்றெடுத்தால் அவருக்கு பிறக்கும் குழந்தையின் எண்ணிக்கை என வரையறுக்கப்படுகிறது வந்து கருவுறுதல் விகிதங்கள். அதாவது இது வந்து ஃபெர்டிலிட்டி ரேட் இன்க்ரீஸ் ஆகிறது வந்து ஒரு நெகட்டிவான விஷயமாக நம்ம பார்க்குறது ஒரு டைமென்ஷன். நான் அதை பாசிட்டிவாக நான் பார்ப்பேன். ஒரு நம்ம இந்தியன் ஜீன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பார்வையில் நான் பார்ப்பேன். அதை நெகட்டிவ் நம்ம எப்படி ஒருத்தன் வந்து நிறையா சாப்பிட்றான் அல்லது நிறையா வந்து நிறையா நேரம் வந்து கேப்பபிளாக ஒர்க் பண்ண முடியுது, குவாலிட்டேட்டிவான ஒர்க் பண்ணுறான், நிறையா அவனுக்கு ஸ்டெமினா இருக்குன்னா அது பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் தான். அதனால் வந்து இதை வந்து நீங்கள் எழுதும்போது எப்படி எழுதணும்னா பேலன்ஸ் பண்ணி எழுதணும். ஃபெர்டிலிட்டி ரேட்டை பற்றி நம்ம நெகட்டிவாக எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் அது ஸ்டெபிளைஸ் பண்ணுது, டிக்ளைன் ஆகும்போது ஃபெர்டிலிட்டி ஆகும்போது அது ரிலேட்டிவாக வந்து ஸ்டெபிளைஸ் தான் பண்ணும் பாப்புலேஷனை. ஆனால் இது சயின்டிஃபிக்கான ஒரு ரெக்கார்டு வந்து வேறு மாதிரி இருக்கலாம். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து அடாப்டேஷன் பாலிசிஸ்லாம் நிறையா சேஞ்சஸ் ஆகிட்டுருக்கு, நிறையா அடாப்டேஷன் நடக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக குழந்தைகள் பெற்றுக்கொள்ளக்கூடியது, டெஸ்ட் டியூப் பேபிஸு, சரோகேசி, வாடகை தாய், நயன்தாரா இஷ்யூ, இது மாதிரிலாம் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அதனால் வந்து பாப்புலேஷன் வந்து நீங்கள் ஸ்டெபிளைஸ் ஆகணும், நிலையான பாப்புலேஷனாக வரணும் அப்படின்னா அது இது மட்டும் சம்மந்தப்பட்டது கிடையாது. அதனால் அது ஒரு இன்டெகிரேட்டிவாக எழுதக்கூடிய ஒரு ஸ்கில்லை வளர்த்துக்குங்க. நெக்ஸ்ட், எக்ஸ்பிளைன் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அண்ட் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸுக்கும் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னால் என்னது? அது வந்து 3 இண்டிகேட்டர்ஸ் தான். அது வந்து ஹெல்த்து, எஜுகேஷனு, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், இது 3 தான். பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னா பர்ச்சேசிங் பவர் கெப்பாசிட்டி, இது ரெண்டுமே சம்மந்தப்பட்டதான். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் ஒரு காம்போனண்ட்டு தான் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. அப்போ வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இருக்குன்னா ஒரு பையிங் கெப்பாசிட்டி இருக்கணும். ஒரு 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 பொருளை வந்து இப்போ வந்து ஒரு குவாலிட்டியான பொருளை வாங்கி கன்சியூம் பண்ணால் தான் ஒரு குவாலிட்டியான ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ முடியும். புவர் குவாலிட்டி, இப்போ நம்ம வந்து ரேஷன் அரிசி நம்ம சாப்பிட்றோம், ரேஷன் பருப்பு நம்ம வாங்கி சாப்பிட்றோம், ஒரு பொல்யூட்டடான ஒரு கடையில் இருக்கிற ஒரு உணவுப் பொருளை வாங்கி சாப்பிட்றோம்னா ஹெல்த்தியான ஒரு சில்ட்ரன் எப்படி இருக்கும்? ஒரு குழந்தை ஒரு ஸ்கூலுக்கு போகுது, அதுக்கு நல்ல சாப்பாடு 3 நேரம் வேணும், ஏசி வேணாம், கண்டிப்பாக கொசு கடிக்காத ஒரு காற்றோட்டமில்ல ஒரு தூக்கம் வேணும். அதுக்கு 3 நேரம் கண்டிப்பாக சாப்பிட்டாகணும். அது பர்கரு பீஸா சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. 3 நேரமும் சோறு இருந்து ஒரு குழம்பு, காய்கறிகள், எப்போயாவது அக்கேஷ்னலாக நான்வெஜ்ஜு, ஃப்ரூட்ஸு, நட்ஸு ஏதாவது சாப்பிட்டா தான் அந்த குவாலிட்டியான ப்ராடக்ட் அந்த குழந்தை வந்து வளரும். அது நாட்டுக்கு வந்து ஒரு ஹியூமன் ரிசோர்ஸாக மாறும். அதனால் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டிக்கும் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸும் இஸ் கனெக்டட். Because the buying behavior is not only develops or signifies the economic conditions of the family, but it essentially promotes the possibility of the human development with receiving multiple benefits by the way of purchasing capacity. Purchasing capacity is not only economic factor or indicator alone, but it essentially integrated with the overall development and growth of the children or human being in general. ஸோ அது மாதிரி நீங்கள் எழுதிக்கங்க. அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் வந்து நம்ம 2022 வந்து நம்ம எத்தனை ரேங்க்னா 132 ரேங்க். எனக்கு தெரிஞ்சு 1 டிகேடாக நம்ம இந்த ரேஞ்சிலே தான் இருக்கணும். 10 வருஷமாக 10-15 வருஷமாக வந்து 127, 128, 132, 134 இதே நம்ம வாழ்க்கையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம சைனா, ஸ்ரீலங்கா இவங்கெல்லாம் வந்து முன்னாடி போயிட்டாங்க. ஸ்ரீலங்காலாம் நம்ம சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் நல்ல டெவலப்டு கண்டிஷனில் இருக்கிறாங்க. நம்ம இந்தியாவை பொறுத்தவரை வந்து இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் கேரளா தான் டாப்பு. தமிழ்நாடு ஒரு ஃபார்வர்டு ஸ்டேட்டு தான், அதில் நோ டவுட். What are the schemes taken by the state of Tamil Nadu in the rural drinking and sanitation? தமிழ்நாடு இது வந்து எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் படித்து தான் ஆகணும். இது வந்து மேனேஜ் பண்ணி எழுதுறது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா இது ஃபேக்ட் கொஸ்டின். பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னென்னலாம் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்களோ அந்த ஸ்கீமெல்லாம் நீங்கள் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணி எழுதலாம். ஏன்னா வந்து சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் உள்ள பாலிசிஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது வந்து அது யூஷுவல் கல்ச்சர் தான். அது The total sanitation
கேம்பெயின் அப்படிங்கிறது வந்து கடலூர்லேயும் கோயம்புத்தூர்லேயும் இனிஷியலாக இன்ட்ரடியூஸ் பண்ணோம். சானிடேஷனாக சுகாதாரம், அந்த அந்த பொதுவான சுகாதாரம் வந்து எப்படி டெவலப் பண்ணணும்னா நீரின்றி அமையாது உலகு, வாட்டர் தான் பேசிக். அது சானிடேஷனில் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அதுக்கடுத்து அது வந்து நிர்மல் பாரத் அபியான் அப்படிங்கிறது வந்து ப்ரோக்ராமை மாற்றினாங்க. அந்த டோட்டல் சானிடேஷன் ப்ரோக்ராமை வந்து நிர்மல் பாரத் அபியான். இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ட்ரிங்கிங் வாட்டர் ப்ரோக்ராம் வந்து கொண்டு வந்தாங்க. ஜலசக்தி மிஷன் மாறிச்சது. நேஷ்னல் ஜலசக்தி மிஷன், ஜல் ஜீவன் மிஷன் டு ப்ரொவைடு ஃபங்க்ஷனல் ஹவுஸ் ஹோல்டு டேப் கனெக்ஷன். ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து டேப் கனெக்ஷன், தண்ணி குழாய் கனெக்ஷன், ஹவுஸ் ஹோல்டு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் அது மாதிரி வந்து ஃபுல்லாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் வச்சுருக்கோம் 2024 வரைக்கும். இது தவிர எக்ஸ்க்ளூசிவ் தமிழ்நாட்டில் ஸ்கீம் என்ன போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியலை. நீங்கள் சர்ச் பண்ணி அதை ஆட் பண்ணுங்கள், கமெண்ட்டில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள், நானும் கற்றுக்கிறேன். நெக்ஸ்ட், அனாலிஸ் critically the statement most of the Indian famines are man-made disaster. Wonderful question. இது ஆக்சுவலாக ஒரு 2002 அந்த வாக்கில் வந்து மெயின்ஸில் கேட்டிருப்பாங்க யூபிஎஸ்சியில். நம்ம வந்து 2022 வந்து குரூப் 2 கேட்குறாங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஸ்டாண்டர்டு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் ஃபெமைன்ஸ் ஆர் மேன்மேடு. ஃபெமைன்ஸ்னால் என்னது? ஒரு பஞ்சம், ஒரு வறட்சி, அந்த மாதிரி ஒரு கண்டிஷன். பஞ்சம் எப்போ தலைவிரிச்சாடும்னா வறட்சி தலைவிரிச்சு ஆடும்போது அது பஞ்சமும் தலைவிரிச்சு ஆடும். அந்த ஃபெமைன்ஸ் என்ன காரணம்னா மேன்மேடு டிசாஸ்டர். டிசாஸ்டர் அப்படின்னா 2 டிசாஸ்டர், ஹியூமன் கிரியேட்டட் டிசாஸ்டர், நேச்சுரல் டிசாஸ்டர். நேச்சுரல் டிசாஸ்டர் சுனாமி, எர்த்குவேக், இது மாதிரி விஷயம். ஹியூமன் கிரியேட்டட் அல்லது மேன்மேடு டிசாஸ்டர்னால் எல்லாமே தான். க்ரைமு, அதுக்கடுத்து வறுமை மேன்மேடு தான். இயற்கை எந்த வறுமையும் நமக்கு கொடுக்கல, வளத்தை தான் கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து நம்ம விவசாயம் வந்து பொய்த்து போகிறது கூட வந்து ஒரு மேன்மேடு டிசாஸ்டர் தான். கரெக்டாக அக்ரிகல்ச்சரை நம்ம மெயின்டைன் பண்ணுறாமல் அதுக்கு வாட்டர் ரிசோர்ஸை நம்மளால் கொடுக்க முடியாமல் போகுது. இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டர் நம்ம பண்ணுறோம், நிறையா டிசாஸ்டர். போபாலில் வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டர் நடந்துச்சு, அது வந்து இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டர் தான். அது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து எழுதலாம். அதே மாதிரி லேண்டு டீக்ரேடேஷனு, வாட்டர் பொல்யூஷனு, ஏர் பொல்யூஷனு எல்லாமே வந்து மேன்மேடு டிசாஸ்டர் தான். அப்போ வந்து இந்தியன் ஃபெமைன்ஸ், அப்போ இது எல்லாமே பஞ்சத்தோட தொடர்புடையதான். சார் என்ன சார் பொல்யூஷனுக்கும் பஞ்சத்துக்கும் தொடர? ஆமாம், தொடர் தான். பொல்யூஷன் சிட்டிகளில் வந்து அதிகமாக பொல்யூஷன் ஆகுது, அதனால் வந்து அங்கே ஒர்க்கர்ஸ் வந்து பாதிக்கப்படுறாங்க. கண்டிப்பாக அவங்களுடைய ஹெல்த் பாதிக்கப்படுது. ஹெல்த்து பாதிக்கப்பட்டுச்சுன்னா அப்புறம் எப்படி அவன் வந்து ஒர்க் பண்ண முடியும்? ஒர்க் எஃபிஷியன்சி எப்படி இது பண்ண முடியும்? பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும்? அப்போ இது எல்லாமே நீங்கள் இன்டெகிரேட் பண்ணி எழுதணும். ஃபெமைன்ஸ் வந்து டிசாஸ்டர் வந்து மேக்ஸிமம் வந்து மேன்மேடு தான் இந்தியாவில் அப்படின்னு சொல்லி நீங்கள் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணணும். அப்போ டிசாஸ்டர்னால் என்னென்னா, இது ஃபெமைனா த எக்ஸ்ட்ரீம் ஸ்கேர்சிட்டி ஆஃப் ஃபுட்டு ரிசோர்ஸ் தான் வந்து ஃபெமைனுக்கு வந்து அடிப்படை. த ஃபெமைன் அஃபெக்டட் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி இன் ஸ்டார்வேஷன். ஸ்டார்வேஷன்னா ஒரு மோசமான வறட்சி. Drought is the deficiency of rainfall over an extended period. ரெயின்ஃபால் வந்து இயற்கை தானே சார், அதை எப்படி சார் நம்ம வந்து சப்ஸ்டான்ஷியேட் பண்ணி எழுதலாம்? ரெயின்ஃபால் வந்து ஹியூமன் கிரியேட்டட் இல்லை சார், ஆனால் ட்ராட் வந்து ஹியூமன் கிரியேட்டட் நீங்கள் சொல்கிறீங்களே எப்படி? மழை நீரை நம்ம வீணடிக்கிறோம். எவ்வளோ மழை நீர் நம்மளுக்கு வருஷம் ஃபுல்லாக பெய்யாட்டாலும் ஒரு சீசனில் பெய்யுது. கொஞ்சம் என்னைக்காவது நம்ம ஒரு கப்பாவது தண்ணியை நம்ம பிடிச்சி வச்சுருக்கிறோமா? ஆனால் ஒரு இன்டெலிஜென்ட் பீப்புள், சயின்டிஸ்ட் லெவலில் உள்ளவங்க வருஷம் ஃபுல்லாக மழை நீரை பயன்படுத்துகிற கம்யூனிட்டிஸு, ஃபேமிலிஸ்லாம் இருக்காங்க. வருஷம் ஃபுல்லாக வந்து மழை நீரை அதை வந்து பாதுகாத்து அதை ப்ரெசர்வ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறாங்க. குளிக்கிறது, குடிக்கிறது, தாவரத்துக்கு பயன்படுத்துறது, வெசல்ஸ், வாஷிங், எல்லாத்துக்குமே மழை நீரை பயன்படுத்தக்கூடிய குடும்பங்கள்லாம் வந்து நம்ம இணையதளங்களில் பார்க்குறோம் நம்ம. ஸோ வந்து அப்போ வந்து எல்லாமே இன்டெகிரேட்டட் தான். The most alarming figure revealed that approximately 4,500 children die every day under the age of 5 years in the country due to the hunger. பசினால் வந்து நமக்கு இந்தியாவில் வந்து 4,500 குழந்தைகள் வந்து 5 வயசுக்கு கீழே இறந்து போகிறாங்க. அண்டு மால் நியூட்ரிஷன், உணவு பற்றாக்குறை, சத்து புஷ்டி இல்லாமல், அமௌண்டிங் டு ஓவர் 3 lakh deaths every year. அப்போ இதெல்லாம் எங்கேருந்து வருது? இதெல்லாம் யார்?
நம்ம தான் வந்து மேன்மேடு டிசாஸ்டர்னால தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம், ஹியூமன் கிரியேட். நெக்ஸ்ட் வெஞ்சர் கேபிட்டல், ஹவு இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் இன் ஆண்டர்பிரினியல் யூனிவர்சிட்டிஸ். வெஞ்சர் கேபிட்டல் இது வந்து பியூர் எக்கனாமிக் கான்செப்ட், ஃபினான்ஷியல் கான்செப்ட். இது வந்து பிகாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், பிபிஏ ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சிருப்பாங்க, எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ வந்து இந்த வெஞ்சர் கேபிட்டல் அப்படிங்கிற வெஞ்சர்னாலே ஒரு ரிஸ்க் தான். ஒரு விஷயத்தை வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து பண்ணுறது, துணிச்சலாக எடுத்து முடிவெடுத்து பண்ணுறாங்கள, அதுக்கு பேர் தான் வெஞ்சர். ஆண்ட்ரப்ரனர்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க யாருன்னா தொழில் முனைவோர், ஆண்ட்ரப்ரினியர்ஸும்பாங்க, ஆண்ட்ரப்ரினரியல் டெவலப்மெண்ட்டும்பாங்க, தொழில் முனைவோர்பாங்க, தொழில் முனைவும்பாங்க. இந்த தொழில் முனைவோருக்கு வேலை தான் என்ன அப்படின்னா, அவங்க வந்து ரிஸ்க் எடுக்கிறது அவங்களுக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி. எப்போவுமே ரிஸ்க் எடுப்பாங்க, அவங்க எவ்வளோ பெரிய ரிஸ்க் வேணாலும் எடுப்பாங்க. புதிய தொழிலை உருவாக்குவாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, புதிய ஒரு பெரிய கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, புதிய ஒரு ஃபெயிலியரான கம்பெனியை விலைக்கு வாங்கி அதையும் புதுமைப்படுத்துவாங்க. அப்போ வந்து ஆண்டர்பிரினரியல் இனிஷியேட்டிவ்ஸ்க்கு வெஞ்சர் கேபிட்டல் எப்படி பயன்படுதுங்கிறத அந்த கொஸ்டின். அப்போ வெஞ்சர் கேபிட்டலுங்கிறது வந்து இஸ் எ ஃபார்ம் ஆஃப் ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபினான்சிங். அடுத்தவங்க பணம், ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனுக்கு பணம் கொடுத்து உதவுறதா ஒரு வெஞ்சர் கேபிட்டல். தட் இஸ் ப்ரொவைடட் பை வெஞ்சர் கேபிட்டல் ஃபர்ம்ஸ் ஆர் ஃபண்ட்ஸ் டு ஸ்டார்ட் அப்ஸ். ஸ்டார்ட் அப்ஸுங்கிறது வந்து இந்தியாவில் அதிகமாக இன்னைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிற வேர்டு தான் வந்து ஸ்டார்ட் அப்பாக வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். பட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமலே இன்றைக்கி ஸ்டார்ட் அப் கல்ச்சர் நம்மளுக்கு வந்துருக்கிறது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ சொமோட்டோ அப்படிங்கிறது எந்த ஊர்லேயுமே வந்து பெரிய அளவுக்கு பில்டிங்லாம் கிடையாது. ஆனால் நம்ம சாதாரண சின்ன சின்ன ஊர்களில் கூட சொமோட்டோ, ஸ்விக்கி இதுகெல்லாம் வந்துருக்கு. அப்போ இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா ஸ்டார்ட் அப்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ் தான். ஆனால் இதுக்கு வெஞ்சர் கேபிட்டல் வேணும், இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். அதுதான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏர்லி ஸ்டேஜ் த எமர்ஜிங் companies that have been deemed to have high growth potential or which the demonstrated high growth. வெஞ்சர் கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து தனியார் சமபங்கு நிதி உதவியின் ஒரு வடிவம். இது தனிநபர் மூலதன நிறுவனங்கள் அல்லது தொடக்க நிறுவனங்கள், ஆரம்ப நிலை மற்றும் வளர்ந்து வரும் நிறுவனங்களுக்கு அதிக வளர்ச்சி திறன் கொண்டதாக கருதப்படும் அல்லது வளர்ச்சியை வெளிப்படுத்திய நிறுவனங்களால் வழங்கப்படுகிறது. ஏற்கனவே வளர்ந்த நிறுவனங்கள் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் அது வெஞ்சர் கேபிட்டல். இதோடைய பெனிஃபிட்ஸ் என்னென்னா ஆண்டர்பிரினரியல் டெவலப்மெண்ட்டு, இன்னோவேஷன் மேனேஜ்மெண்ட்டு, டெவலப்மெண்ட்டு, க்ரௌத்து, ப்ராஸ்பரிட்டி, எக்கனாமிக் க்ரௌத்து, ஜிடிபி க்ரௌத்து எல்லாத்தையுமே நீங்கள் பாசிட்டிவாக எழுதணும். அவ்வளோதான். இது ஒரு பாசிட்டிவான ஆஸ்பெக்ட் தான். அதுக்கடுத்து வந்து என்ன கொஸ்டின் இருக்குது, யூனிட் 2 அது வந்து 150 வேர்ட்ஸ் எழுதணும். எல்லா கொஸ்டினுக்குமே வந்து 12 மார்க்ஸு. அது பார்த்துக்குங்க. 10 கொஸ்டின் கேட்பாங்க, 120 மார்க். அலோட்ரோப்ஸ் சயின்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. அலோட்ரோப்ஸ் வந்து டிஎன்பிசியில் வந்து ஒரு காலங்காலமான ஒரு அக்மார்க் டிஎன்பிசி கொஸ்டின். இது எல்லா காலகட்டத்திலையுமே விதவிதமான அலோட்ரோப் கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ மெயின்ஸில் கேட்டிருக்காங்க மாடலில். Allotropy, the existence of a chemical element in 2 or more forms which may differ in the arrangement of atoms in crystalline solids or in the occurrence of molecules that certain different number of atoms. அல்லோட்ரோபி என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வடிவங்களில் ஒரு வேதியியல் தனிமத்தின் இருப்பு. இது படிக திடப்பொருட்களில் உள்ள அணுக்களின் அமைப்பில் அல்லது வெவ்வேறு எண்ணிக்கையிலான அணுக்களை கொண்ட மூலக்கூறுகளின் நிகழ்வில் வேறுபடலாம். இதுதான் வந்து அல்லோட்ரோப்ஸ். அதில் மெயினான 4 அல்லோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன் இருக்குது, அது நமக்கு தெரிஞ்சது தான். டயமண்ட், கிராஃபைட், கிராபீன் அண்டு ஃபுல்லரின். இது வந்து 4 டைப் இருக்குது. டயமண்டு, கிராஃபைட்டு, ஃபுல்லரைனு அண்டு கோக். இந்த 4 தான் வந்து இதோடைய டைப்பு. டயமண்டு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா கிளாஸ் கட்டிங் அண்ட் ராக் ட்ரில்லிங் மிஷின்ஸ், ஆர்னமெண்ட்ஸ் மேக்கிங்க்கு டயமண்ட் யூஸ் பண்ணுது. ஏன்னா அப்ளிகேஷன் தான் கொஸ்டின் கேட்பாங்க, நமக்கு தெரியும். கிராஃபைட் யூஸ்டு ஃபார் மேக்கிங் லூப்ரிகன்ட்ஸ், யூஸ்டு ஃபார் மேக்கிங் கார்பன் எலக்ட்ரோட்ஸ். லூப்ரிகன்ட்ஸ்னால் அந்த உயவு எண்ணெய்கள் தயாரிக்கிறதுக்கு கிராஃபைட் பயன்படுது.
fullerene used as insulators, used as a catalyst. Catalystனா சேஞ்ச் தான். in water purification. அப்போ வந்து அது நீரை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு பயன்படுகிறது fullerene. coke used as a fuel in factories and homes. ஃபேக்டரிஸ்க்கு வந்து ஃபியூயலாக பயன்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி பயன்பட்டுச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணணும்னு எனக்கு சொல்லுங்கள். என்னால் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு உதவி செய்கிறேன். டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு வேணும்னா வந்து என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 63 82 89 80 82. என்னிட்ட நீங்கள் எப்போ வேணாலும் பேசலாம், வாய்ஸ் மெசேஜ் போடலாம். உங்களுக்கு தேவையான எல்லா கொஸ்டின்ஸுக்குமே நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். இண்டிவிஜுவலான கைடன்ஸ் கொடுக்கறதுக்கும் நான் ரெடி. ஆதரவு தாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த குரூப் 2ல் வந்து மெயின் எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்வேன். நன்றி, வணக்கம்.